மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து நிதின் கட்கரி. இவருக்கு 13 விழுக்காடு மக்கள் வந்து தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அமித்ஷா அண்ட் யோகி ஆதித்யநாத்துக்கான ஆதரவு அலை வந்து தொடர்ந்து சுருங்கி வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா? சோ அப்போ அந்த ஆதரவு எந்த பக்கம் சார்ந்திருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்க வேண்டிய நேரம். இதை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்குக்கான ஆதரவு அலை கடந்த பிப்ரவரி மாதத்துல இருந்ததை விட 1.5 விழுக்காடு வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த ரேஸ்ல சீன்லயே இல்லாம இருந்து திடீர்னு வேகமா முன்னேறி வந்துட்டு இருக்கவர் மத்திய விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான். இவர் அடுத்த பிரதமருக்கான தகுதியுள்ள நபர் அப்படின்னு 5.4 விழுக்காடு மக்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வெளியான இதே மூட் ஆஃப் தி நேஷன் சர்வேல இவருக்கான ஆதரவு வந்து 2.5 விழுக்காடா இருந்திருக்கு. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியான சர்வேல அது 2 விழுக்காடா வந்து சுருங்கி போனது. பிப்ரவரி மாதம் இவருக்கான ஆதரவு அலை சுருங்கினதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவர் பாஜக இருந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டார்.